Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்றைக்கி கடலப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் அதை எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. குறகுறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாவை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க சமமாக. இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அது மேலே வச்சுருங்க. ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து கூல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூல் ஆகுற டைமில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். இப்போது நல்லா எல்லாமே மசிஞ்சு வந்துடுச்சு. இதை கூல் டவுன் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியே இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா துண்டு துண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஒரு காரம் சுகரோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி, அதனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நீங்கள் இதில் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிரேவி உங்களுக்கு எந்த டெக்ஸ்சரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்சரை நம்ம அந்த பீசஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பீசஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைங்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு. இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு கிரேவி. இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி தான் இருக்குது, நான் இன்றைக்கி கொத்தமல்லி போட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட பன்னீர் இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.